தாவேகா ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க திட்டமிட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லுகிறார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்ல, தாவேகா ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்திருக்கிறது. அது திட்டமாக வடிவம் பெற்று அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டால் தாவேகா ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்களே அதை முதலில் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். நீங்க தாவேகா அதிமுக ஆதரவு அப்படின்னு நம்ம ஒரு நிலைப்பாடு என்று நினைத்தால் கிட்டத்தட்ட அவர்கள் அதிமுகவினர் அதை விரும்பினார்கள். அது தாவேகா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு நேற்றிலேயே கரூர் சம்பவம் நடந்த பின்பே கூட அன்றைய நாளிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கட்சி வருகிறது என்றார். அன்றிலிருந்தே அந்த காத்திருப்பு தொடங்கி விட்டது அவர்களுக்கு. இன்றைக்கு நேற்றில் ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்மோடு வருகிறது, அதோ கொடி பறக்குது, இன்றெல்லாம் அவர் கூட்டணிக்கு சமீட்சைகள் இருப்பது போன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். நீங்க தேர்தல் முடிந்தவுடன் கூட அவர்களுக்கு இந்த முடிவு அதிர்ச்சியை தந்திருக்கும். தாவேகா 108 அவர்கள் நினைத்திருக்கலாம் தாவேகா ஒருவேளை 45-46 தொகுதிகள் அல்லது 30-20 தொகுதிகள், அதிமுகவுக்கு ஒரு பெரும்பான்மைக்கு பக்கத்துல சில தொகுதிகள் கிடைத்திருக்கலாம், அப்படி கிடைத்தால் தாவேகா ஆதரவை பெற்றுக் கொள்ளலாம்னு அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது நடக்கல. தாவேகாவே 108 இடங்கள் ஜெயிக்கும் என்பதே அதிமுகவினருக்கு முதல்ல தேர்தல் முடிவுகள் வெளியான ஒண்ணு அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும். அப்ப அவர்களுக்குள் பேசியிருப்பாங்க. பட் விஜய் அவர்கள் அதற்கான வாய்ப்பை கொடுக்கலையே. அவர் தொடர்ச்சியாக ஒரு மதசார்பற்ற அணி, அந்த அணியை நோக்கி தான் நகர்ந்து விட்டோம், அந்த பக்கம் கிளியரா தானே இருந்தாங்க. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகள் அவர்களைத்தான் அவர்கள் அணுகிக் கொண்டே இருந்தார். அதிமுக தாவேகா என்பதை விட அதிமுகவுடைய கரைப்பில் தான் தாவேகாவுடைய உயிர்ப்பு இருக்குன்னு விஜய் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. களத்தில் இல்லாதவர்கள் சொல்லி தேர்தலை சந்தித்தார். அப்ப நீங்க அதிமுக தாவேகா டிடிவி தினகரன் அவர்களுடைய குரலை சொல்லப்போனா அந்த ஒரு இணைப்பு, அவர்கள் இணைந்த ஒரு ஆட்சி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதற்கா திரைத்துறையின் உச்சத்தில் இருந்து வந்தவர், நம்பர் 1 அப்படிங்கக்கூடிய ஒரு பொசிஷனை விட்டு வந்தவர், இவ்வளவும் செய்தது கிட்டத்தட்ட அதற்காக என்கிற ஒரு கேள்வி இதுல கேள்வி லீமா ரோஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைவா கேட்குது. லீமா ரோஸ் அந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த உடனே அன்று நைட்டோ மறுநாள் இரவோ செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அதிமுக தாவேகா பேச்சுவார்த்தை நடக்குது, இபிஎஸ் முதல்வர் ஆவார் அப்படின்றத தெளிவுபடுத்தி இருந்தார். இன்று அந்த டிடிவி தினகரன் சொன்ன பேச்சு என்னன்னா, திமுக கூட நாங்க பேசவே இல்லை அப்படின்றது தான் மையம். அந்த விவாதத்தோட மையமே அதுதான். ஒரு பக்கம் எல்லோரும் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுனால தான் நாங்க அதிமுகவில இருந்து வெளியே போறோம் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணி கட்சிகள் அதற்காக தான் நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டிடிவி தினகரன் தனியாக ஒரு விஷயத்த சொல்றார், நாங்க பேசவே இல்லை, நாங்க பேச நினைச்சது தாவேகா கூட அப்படின்னு. இல்ல, அதாவது கிட்டத்தட்ட நீங்க இத்தனை நாட்கள் கழித்து இன்று பேசுகிறார். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள், மே 10ஆம் தேதி இந்த ஆட்சி அமைந்து விட்டது. நீங்க தொடர்ந்து வெளியே சென்றவர்கள் அத்தனை பேருமே என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க, திமுக அதிமுக இணை கூட்டணியாக சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்தது, ஆட்சி அமைப்பதற்காக பேசினாங்க. சாதாரண நபர் பேசலையே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் இருந்து வெளியில போகக்கூடிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை பேசுறாங்களே. ஒரு அவதூறு வழக்கு ஏன் போடல? திமுகவோ அதிமுகவோ ஏன் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கல? திமுகவினுடைய மிகச்சிறந்த தலைவர்கள் ஒருவராகவும் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய ராசா போன்றவர்களை கூட பேசினா என்ன தப்புன்னு தானே கேட்டாங்க. நாங்க ஒருவேளை அப்படி பேசினா என்ன தப்பு? ஜனநாயக அடிப்படையில் அது தவறொன்றும் கிடையாது. அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஜனநாயக அடிப்படையில மக்கள் வேண்டுமானால் அதை விமர்சிக்கலாம், ஏற்கலாம், ஏற்காமல் போகலாம். ஜனநாயக அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுக்கான ஒரு அரசியல் லாபம் கணக்கு ஒன்று இருக்கு, அதுல எந்த தவறும் கிடையாது. பட் ஆனா இவ்வளவு மிக மிக முக்கியமாக இவ்வளவு நாட்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு பின்பு பேசுகிறார். ஒன்று. இன்னொன்று, நீங்க அதிமுகவுக்கு ஆசைகள் இருந்தது, அதுதான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆனால் அந்த அணி சாத்தியப்பட்டிருக்கலாம். அப்ப தாவேகாவுக்கு அதுல விருப்பம் இல்லையே. நீங்க அவர் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு முன்பே விரும்பியவர் தானே. கரூர் சம்பவம் நடந்த போதே அப்பொழுதே அவர் விரும்பியவர் தானே. விஜய் வந்து விடுவார், பிரம்மாண்ட கட்சி வந்துருந்தார். தமிழ்நாட்டுல பிரம்மாண்ட கட்சி அதற்கு முன்பு அதிமுக தான். நீங்க 1.5 கோடி தொண்டர்களை முதல்ல கிராஸ் பண்ண கட்சியே தமிழ்நாட்டுல அதிமுக தான். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரம்மாண்ட கட்சி ஒன்று வருகிறது அப்படின்னு பேசினார். அப்ப அவர்களுக்கான எண்ணமாக அது இருந்தது. அது லீமா ரோஸ் அவர்கள் வெளியில் பேசினார், பேட்டி கொடுத்தால் அந்த அளவுல அது ஏற்புடையதான். அது அதிமுக, அதுதான் சொல்றேன். அதிமுகவுடைய கணக்கு அல்லது விருப்பம் அது ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுங்கிறது இவரை முதல்வராக அவர் ஏற்றுக்கொண்டால் தான விஷயம். அப்ப அது பல விவாதங்கள், நீங்க கிட்டத்தட்ட எண்ணிக்கை அடிப்படையில் பல விவாதங்கள் நடந்திருக்கும். அதில் ஒன்றாக இவர்கள் விரும்பி இருக்கலாம். அப்படிதான். ஓகே.